அனைவருக்கும் வணக்கம். மாவீரர் கிட்டப்ப தளத்துல பயணிக்கும் அனைத்து போர்க்குடி சொந்த பந்தங்களுக்கும் ஆ மதிய வணக்கம். தேசியம் தேய்க்கும் இறுதி கண்கள் ஐயா சொன்னது போல, ஆ முக்குளத்தூர் மக்கள் ஒற்றுமையா இருந்தால், முக்குளத்தூர் மக்கள் தான் முதலமைச்சர்ன்னு ஐயாவே அன்றைய காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. ஆனா முக்குளம் என்றைக்கும் ஒன்றாக இணையதுக்கு கஷ்டம். சிங்க கூட்டம் இணையதுக்கு கஷ்டம். அதனால அந்த மேல என்ன பாருங்க, அந்த மேல வ பேப்பர்ல வந்திருக்கு பாருங்க. ஆமா. அண்ணன் திருமார்ஜிக்கு அனைத்து முக்குளத்து சார்பாயும் அனைவரும் எங்கள மாரி பற்றாக பற்றாக இருக்கும் முக்குளத்தோர்களுக்கு திருமார்ஜிய வன்மையா கண்டிக்கிறோம். நம்ம முக்குளத்தோரா இருந்தாலும் வன்மையா கண்டிக்கிறோம். ஏன் என்றால், தம்பி தேனி அவினாஷ் தம்பி ஒரு யூடியூப் வச்சு, நல்ல சமூக சார்ந்த விழிப்புணர்வாக, சமூக சார்ந்த இளைஞர் ஒற்றாக எல்லா சமுதாயத்தையும் சார்ந்து நல்ல ஒரு இதா போட்டுக்கிட்டு இருக்கையில, அண்ணன் திருமார்ஜி தென்னிந்திய பரோடு பாக்கு தலைவரா இருக்கும்போது, ஆ திருநெல்வேலியில 2 கல்வர்க பேசிட்டு போனத நீங்க ஏன் கேட்கலன்னு தேனி அவினேஷ் தம்பி கேட்டதுக்கு, இன்னைக்கு நீங்கள் மதுரையில போய் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 20, 25 பேர் இருக்கீங்க. இந்த பற்றாளர் நான் கேட்கிறேன். இந்த பற்றாளர் நீங்க எதுக்கு இன்னும் செந்தில் பல்லர் மேலயும், அ கல்யாண சுந்தரத்து மேலயும் நீங்க எதுக்கு இன்னும் குடுக்கல? இதுவரைக்காச்சும் உங்க திருமார்ஜி என்னைக்காவது ஒரு கண்டன பதிவு குடுத்துருக்காரா? ஏன் குடுக்கல? அ அப்போ நீங்க முக்குளத்தூருங்களா? இல்ல வேற யாருமா? இல்லன்னா கல்யாண சுந்தரத்தோட கைக்கூலிகளா? இல்ல கல்யாண சுந்தரம் கம்யூனிட்டியா என்னன்னு தெரியல. அப்புறம் இன்னொன்னு நாங்க ஒண்ணு நான் கேட்கிறேன். அகில இந்திய தென்னிந்திய பரோடு பிளாக்ன்னு ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த தேச தலைவர் நீங்க முத்துராமலிங்க தேவருக்கெல்லாம் இனிமே நீங்க கொடை புடிச்சு நீங்க பேச வேண்டிய தேவையில்லை. தென்னிந்திய பரோடு பிளாக்ன்னு நீங்க சொல்லி ஆரம்பிச்சீங்க. தென்னிந்திய பரோடு பிளாக் தலைவரை இழிவாக பேசின நீங்க ஏதாவது இதே மாரி கம்ப்ளைண்ட் போய் குடுத்தீங்களா? ஏதாவது வச்சீங்களா? நீங்க இப்படிலாம் நம்ம முக்குளத்துல ஒவ்வொன்னும் இருக்க போய் தான் ஒன்றுக்கு இல்லை. அதே மாரி நீங்க அவினேஷ் தம்பியே கிட்டத்தட்ட அம் ஒரு இப்ப கிட்டத்தட்ட 9ஆம் தேதியிலிருந்து நீங்க ஒவ்வொரு நபர்கள் மிரட்டுதீங்க, பேசுதீங்க. "அவனேஷ் தம்பி வாங்க, நான் தேனி பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கேன். நீங்க எந்த இடமும் சொல்லல. நீங்க ஒவ்வொரு இதா மிரட்டுதீங்க. உங்க அண்ணன் திருமார்ஜி பேசின வாய்ஸ் ரெக்கார்டரோட தம்பி அவனேஷ் கிட்ட இருக்கு. அதனால முக்குளத்து சொந்த பந்தங்கள் அனைவரும் தம்பி அவனேஷுக்கு ஆதரவு கொடுங்கள். ஆமா. மேல பாருங்கள் என்ன பேசுனான்னு. தம்பி அவனேஷ் தம்பி வீடியோவை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். வேற ஒன்று தம்பி அவனேஷ் கேட்கலை. நாயும் என்ன ஒன்றுமோ எல்லாரும் கலந்து பேசணும். அதனால தென்னிந்திய, அகில இந்திய பரோடு பிளாக் அண்ணன் திருமார்ஜி எல்லாம் தெரிஞ்ச போல பேசக்கூடாது. வன்மையா கண்டிக்க வேண்டும். ஆமா. நான் சில தென்னிந்திய பரோடு பிளாக்களில் அண்ணன் திருமார்ஜி எனக்கும் நான் வச்சிருக்கேன். இடைப்பட்ட காலத்துல எல்லாத்துக்கும் தெரியும். கிருஷ்ணசாமி மீட்டிங்ல போயி இன்னைக்கு முக்குளமே சீரழிஞ்சு அதிக விதவியா இருக்குது கிருஷ்ணசாமி ஜாதி கலவரத்தோட. அவரு கூட நீங்க எல்லாருமே நட்பா வேணும். ஆனா அவரு கூட நீங்க நட்பா போட்டதுக்கு நான் பேசல. தம்பி அது அப்படி இல்ல, இப்படி இல்ல. எனக்கு யாரு கேட்டா வச்சாங்கன்னா, அண்ணன் தம்பி பிரச்சனைல யார் கேட்பா? நீ இப்ப அடுத்தவன் வேணும்னு நிக்கிய. அன்னையிலலாம் அந்த சரி தென்னிந்திய பரபரப்பாக நம்மள பிளாக் பண்ணி வச்சுட்டாரு. அந்த நியாயத்த கேட்கல. அதுக்கப்புறம் இன்னொரு நம்பர்ல நான் தொடர்பு கொண்டு கல்யாண சுந்தரத்து கூட பேசிக்கிட்டு, அவரு கூடயும் நட்பு ரீதியா கேட்டு, "தம்பி இது என்னையோட சௌரியம்." நான் சொன்னேன், "அவன் இப்படி நம்ம வரலாறு பூரா கல்யாண சுந்தரம் இழிவாக பேசுறானே, நீங்க என்னன்னா இப்படி நிக்கீங்கன்னு?" கேட்டேன். "தம்பி அது என்னையோட சௌரியம்." அவரு ஒரே காரணம் என்ன சொல்லுவாருன்னா, தேனியில நான் மாலை அணிந்து அவர் அந்த அண்ணன் மாலை அணிந்து போடையில, அந்த குறைய கொண்டு அவர் பேசினையில, அப்போ அன்னைக்கு அண்ணன் கதிரவன் டீமுக்கும், அ அண்ணன் திருமார்ஜி டீமுக்கும் மோதையில, இனி யாருக்கு அது அண்ணன் தம்பி பிரச்சனை, நம்ம அண்ணன் தம்பி மாடு. ஒரு ஒரு வாசகம் ஒண்ணு சொல்லியிருக்காங்க. "வனத்துல மேயில ஒ தொழுகுல ஒட்டிக்கிடும், வனத்துல தொழுகுல முட்டிக்கிட்டு நிக்கும், வனத்துல ஒட்டிக்கிட்டு நிக்கும்னு சொல்லுவாங்க. வனத்துல போய் மேயில ஒட்டிக்கிட்டு மேயும். தொழுவுல வீட்டுக்குள்ள ஒண்ணு இருக்கும். அது வெளிய விட்டு குடுக்க முடியுமா? அதனால திருமார்ச்சி அண்ணன அனைத்து முக்குலத்தோர் தலைவர்களும் சரி, தொடர்பு கொண்டு அந்த கேஸ வாபஸ் வாங்க சொல்லுங்க. இல்ல வன்மையா கண்டிக்க வேண்டும். அவனேஷ் தம்பி வேற என்று தவறு ஒன்றும் இல்லை. அதுக்கு ஆதாரம் என்னன்னாலும் வலைதளத்துல நாங்க போட்டு விடுதோம். வலைதளத்துல போட்டு விடுதோம். என்கிட்ட ஒரு 2, 3 நாளாக நம்ம அவனேஷ் தம்பி இதுல இருக்கும் நம்ம உறவினர்கள் சொன்னாங்க. அந்த தம்பி வேற ஒன்றும் கேட்கவில்லை அவனேஷ் தேவர். அவனேஷ் தேவர் வேற என்றும் கேட்கலை. 2024 12ஆம் மாசம் 1ஆம் தேதி செந்தில் பல்லரும், கல்யாண சுந்தரமும் இழிவாக தேசத்துக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த தலைவரையும், நேதாஜியும் தேச தலைவராக இருக்கும் முத்துராமலிங்க தெரியும் இழிவாக பேசி, அந்த முக்குலத்தை இழிவாகியும் பேசி, அவன் ஏகப்பட்ட இழிவா பேசியிருக்கான்.
இத கேட்டதுக்கு ஒவ்வொரு தலைவர்கள் கேட்கல, வைக்கல இப்படிலாம்